பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக அந்த இடத்தில் நிற்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். இதற்கு பிறகாக நீங்கள் தெரிவித்தது போன்று அந்த பாம்பன் பாலம் திறப்புவதற்கான அந்த விழா மேடைக்கு அவர் நேரடியாக செல்ல இருக்கிறார். இதில் இந்த வரவேற்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். நேற்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டியிருந்தது. இந்த நிலையில் தற்போது பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் அண்ணாமலை இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். சுபாஷ், இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற தகவல்கள் வெளியாகின. உறுதி செய்யப்படாத சில தகவல்களும் கூட வெளியாக இருந்தன. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த 3 மணி நேரத்திற்கும் ஒரு பேக்டான ஷெட்யூல் பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய நிலையில் மறைமுகமாக ஏதேனும் சந்திப்புகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி சென்னையில தான் இருக்காரு. அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. வேண்டுமென்றால் அவர்கள் சார்பாக ஒரு 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 இன்டர்மீடியட்டான ஒரு பர்சன் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது தகவலை பாஸ் பண்றதுக்கான பர்சன் இருக்கு. ஆனால் அது வெளிப்படையாக தெரியாது. அப்படின்னா நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தையும் நகரையுமே இன்று அவர் சந்திக்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி கூட்டணியை இன்னும் உறுதி செய்யவில்லை. 2 கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அதிமுகவும் சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் நாம் முன்பே சொல்லி வந்தோம். ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமாக இருவரும் சந்திப்பார்கள் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடையாது என்பது ஆணைத்தரமாக உறுதிதமாக நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்க 2 விஷயத்தை பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் வெளிநாடு போயிட்டு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு ஒண்ணு. இன்னொன்னு, வக்ஃப் சட்ட மசோதாவுக்கு அதிமுக எதிராக வாக்களித்திருக்கிறது மாநிலங்களவையில. அப்படி இருக்க ஒரு நெருக்கடியான நிலையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சந்திப்பு சரியாக இருக்காது என்பது இருவரும் நினைத்திருக்கலாம். ஆகையால் அதுவும் ஒரு முக்கிய காரணமாக, ஒரு முக்கிய விஷயமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பிரதமரின் இந்த வருகை என்பது முழுக்க அரசு சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதனால்தான் இதில் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை என்பதை சொல்லுகிறாங்க. அதனால்தான் அங்கேயே சாப்பர் லேண்ட் ஆகிற அந்த பேஸ்லயே எல்லாரையுமே அவர் பார்த்து அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட நலம் விசாரிச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் பாம்பனுக்கு புறப்பட்டிருக்கிறார். வெரி ஃபியூ மினிட்ஸ் அங்கிருந்து அவர் வழி நெடுக்க அவரை உற்சாகமா வரவேற்க பாஜகவினர் மிக நீண்ட வரிசையில காத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெயிலின் தாக்கமும் மிக அதிகமாக இருக்கு. மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அவ்வப்போது மிக அதிகமான வெயில், வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அங்கங்கே பிடிப்பதற்கு தண்ணீர் பந்தல்களும் அமைக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 5-6 கிலோமீட்டர் அந்த லேண்டிங் பேட்ல இருந்து இந்த பாம்பன் பாலம் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதை லான்ச் பண்ண இருக்காரு. அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க போகுது. இன்றைய தினத்துல எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் தகவல். சுபாஷ், இப்போ தற்போது அந்த சாப்பர் இறங்கிய அந்த ஹெலிபேட் தளத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி காரில் புறப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இப்போ அங்கிருந்து எவ்வளவு நேரத்தில் அந்த விழா நடைபெறும் இடத்திற்கு அவர் சென்றடைவார்? எவ்வளவு தூரத்திற்கு அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பாஜக கட்சி சார்பிலும் அதே போன்று அரசு சார்பிலும்? மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் மொத்தம் 4 லொகேஷன். அப்படின்னா ஒண்ணு வந்து அந்த மண்டபம் பகுதியில சாப்பர் வந்து லேண்ட் ஆகிற இடம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இந்த ரயில்வே பிரிட்ஜை ஓபன் பண்ற இடம். அது பாம்பன் பாலத்தின் மீது நின்று அவர் அதை செய்ய போகிறார். அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாம்பன் பிரிட்ஜ் மேல இருந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அதை ஓபன் பண்ணுவாங்க. அந்த பிரிட்ஜ்ல ட்ரெயின் போகும். ட்ரெயின் போன அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த பிரிட்ஜ் வந்து மேல ஓவர் ஓபன் ஆக்கி அது வழியா போட்டு ஷிப்பு போகிறதுக்கு காட்சிப்படுத்த இருக்காங்க. இங்கே ஒரு 15-20 நிமிடங்கள் இருப்பார். அதன் பின்னராக சாலை மார்க்கமாக தங்கச்சி மடம் வாயிலாக நேரடியாக ராமநாத சுவாமி கோயில்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து மீண்டும் வர்ற வழியில தான் இந்த ஆலயம் என்ற பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் இந்த மொத்த அரசு விழாவுக்கான நிகழ்ச்சி நிரல் இருக்கு. எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டுறது, அதே போல புதிய திட்டங்களை அறிவிக்கிறது, பிரதமருடைய சிறப்புரை எல்லாமே இந்த இடத்துலதான், இந்த ஆலயம் பகுதியில தான். அந்த ஆலயம் பகுதியிலையும் மக்கள் அதிக அளவுல கூடி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னா
ஏறதால நீங்க ஒரு இந்த மண்டபத்தில இருந்து இந்த பாம்பன் பாலம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டருமே முழுவதுமாக கட்சி கொடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாலத்திற்கு மீது வாகனங்களுக்கு அனுமதி இல்லை, பிரைம் மினிஸ்டரோட வாகனங்கள் அனுமதி மட்டும்தான். அதே போல மண்டபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு முன்பாகவே அந்த பாம்பன் பாலத்துக்கு ஏறுவதற்கு முன்பாகவே பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா ஹை செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிற காரணத்தினால வேற யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக பிரதமரின் இந்த வருகையானது பார்க்கப்படுகிறது. இந்த வழி நெடுங்கிலும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பை பாஜகவினரும் பொதுமக்களும் கொடுக்க இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து சாப்பர் மூலமாக மண்டபம் பகுதியில் உள்ள ஹெலிபேடில் வந்து தரையிறங்கினார். அதற்கு பிறகாக அவரை தமிழக ஆளுநர் RN ரவி உள்ளிட்டவர்கள் வரவேற்றார்கள். தமிழக அரசு சார்பில் மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார். அதேபோன்று பாஜக நிர்வாகிகளும் அவரை வரவேற்ற அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது சார்ந்த கூடுதல் விவரங்களை பாம்பன் பாலம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இணையும் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்ப பாம்பன் பாலம் அந்த திறப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்காக அந்த பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பாலத்தின் மீதிலிருந்தே இந்த பால திறப்பு நிகழ்வை நடத்த இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்காக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அபிநயா, ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய இந்த பாலமானது தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. தற்போது அவர் மண்டபம் பகுதியில் இறங்கி இருக்கிறார். மண்டபத்திலிருந்து இது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பாலமானது இந்திரா காந்தி பாலம் என்று சொல்லக்கூடிய NH ரோடு சாலையில் இருந்து அவர் அந்த ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அந்த சாலையில் தான் தற்போது அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு வழி சாலையாக செல்லக்கூடிய நிலையில ஒரு பக்கம் இந்த விழாக்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விழா மேடையிலிருந்தே புதிய பாலத்தை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே அவர் வந்து விடுவார். இந்த விழா மேடையில் அவர் 20 நிமிடம் இருப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றையே அவருக்கான பிரத்யேக பாதுகாப்பு படை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அந்த இடத்தில் போக்குவரத்தை காலை 8 மணியிலிருந்து தற்போது தடை செய்திருக்கிறார்கள். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பாலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு விழா மேடைக்கு அவர் வந்தவுடன் அவருக்கு ரயில்வே அதிகாரிகள் வரவேற்பு கொடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பால திறப்பு நிகழ்வானது இந்திய ரயில்வேயினுடைய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்திய ரயில்வேயினுடைய கட்டுமான பிரம்மாண்டம் தான் இந்த பாலம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில இந்திய ரயில்வே அதிகாரிகள் அவரை வரவேற்கிறார்கள். அவருக்கு ஒரு நினைவாக இந்திய ரயில்வேயின் சார்பாக இந்த பாலத்தினுடைய சிறிய மாதிரி அமைப்பு அவருக்கு பிரதமருக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு அவருக்கு சந்தன மாலை அணிவிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பானது கொடுக்கப்படுகிறது மேடையிலேயே. அதன் பிறகு கொடியசைத்து வைத்தவுடன் அந்த பாலத்தில் புதிய ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. புதிய ரயில் இயக்கப்பட்டவுடன் அந்த பாலம் மேலே தூக்கப்பட்டு அந்தரத்தில் நிறுத்தப்படும். அந்த அந்தரத்தில் நிறுத்தப்பட்டவுடன் கீழே இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் பாத்தீங்கன்னா இந்திய கடற்படையினுடைய கப்பல் வந்து பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த என்னென்ன ஒத்திகைகள் நடக்கிறது, எப்படியெல்லாம் இந்த சிறப்புகள் அமைக்கப் போகிறது என்பதனை நாம் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில இன்று சரியாக இந்த பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. பிரதமருக்கு இந்த புரோட்டோகால் படி வரவேற்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது அவர் அந்த வரவேற்புகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இந்த பாலத்தில் விழா மேடைக்கு அவர் வர இருக்கிறார். 20 நிமிடங்கள் இங்கே இருந்த பிறகு இங்கிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு அவர் சென்று 40 நிமிடங்கள் ராமநாத சுவாமி கோயிலில் அவர் தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு பொதுமக்களுடன் பங்கேற்கக்கூடிய ஒரு விழா மேடையிலும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய புதிய பணி திட்டங்களை தொடங்கக்கூடிய பணிகளையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். பிரதமர் சரியாக ஒரு 3:15 நிமிடங்கள் 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் இருப்பதற்கான அந்த திட்டமானது முற்றிலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா FPG கண்ட்ரோல்ல பிரதமருடைய சிறப்பு பிரத்யேக பாதுகாப்பு படையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அவர்களினுடைய ஆலோசனைப்படியே இங்க இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் வரக்கூடிய பாதைகள் முக்கிய சந்திப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் என்று அனைத்து பகுதியிலும் பாத்தீங்கன்னா 500 CCTV கேமராக்கள் போடப்பட்டு ஒரு சிறப்பு பாதுகாப்பு அறை உருவாக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து இந்த கண்காணிப்புகள் அனைத்தும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.